அன்னைக்கு நைட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு போன இடம் தான். அவங்க கடைக்குள்ளே போனதுமே உண்மையிலே உள்ள ஆம்பியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையை நீட் அண்ட் க்ளீனாகவும் இந்த பர்கருக்குனே தனியாக ஒரு கடை வச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க அங்கே யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் உண்மையிலே யூனிக்காகவும் அங்கே உள்ள ஃபுட்டை நல்லா எடுத்துக்காட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட பர்கரை கொண்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எல்லா பர்கர் ஷாப்லேயும் 5 இன்ச் பர்கர் தான் தருவாங்க. இவங்க 2 இன்ச் பர்கர் தான் தந்துருந்தாங்க. அப்போவே எனக்கு லைட்டாக சிங்க் ஆச்சு. அப்புறம் நானும் சரி லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேசும் அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டேன். தென் நான் ஃபுல்லோட பெப்பர் சிக்கன் பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் கொண்டு வந்துட்டாங்க. தென் நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே டேபிள் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். தென் நான் அவங்களோட பீஃப் பாபிக்கு பர்கர் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு டேஸ்ட் உண்மையிலே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் நான் அவங்களோட ஃபுல்லி லோடட் சிக்கன் பீட்சா தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு அதில் டேஸ்ட்டுமே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நான் அவங்களோட ஓரியோ பூபா சோர்னட் தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். உண்மையிலே எனக்கு டேஸ்ட் அது வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஓரியோ ஃப்ளேவருக்கும் அந்த பூபாக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். பட் அவங்களோட பர்கரும் பீஸாவும் எனக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. என்ன கேட்டிங்கன்னா நாட் வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். மேபி ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கடைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம என்டர்டெயினர் கையை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.